மேம், நார்மல் ஏஐ சாட்பாட் ஆன்சர் கொடுக்கும். ஆனா டேட்டாக்குள்ள இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? இதுதான் ப்ராப்ளம். இதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணதான் கிராஃப் ரேக். கிராஃப்ராகா? அது என்ன? ஃபர்ஸ்ட் ரேக்னா என்னன்னு சொல்றேன். ஏயோட எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து கண்டென்ட்டை ரிட்ரைவ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். அப்போ ப்ராப்ளம் என்ன? நார்மல் ரேக் டாக்குமெண்ட்ல இருக்க ஸ்மால் சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் இருக்கா மேம்? கண்டிப்பாக. இப்போ ஒரு கம்பெனியில் யார் யார் சேம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமர் இஷ்யூ எந்த ப்ராஜெக்டை அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, அப்போ கிராஃப்ராக் என்ன டிஃப்ரெண்டா பண்ணுது? கிராஃப் ரேக் என்ன பண்ணும்னா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கிராஃப் ஃபார்மெட்டில் அதை ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பர்சன் எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் பிலாங் டு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிடும். ஸோ ஏ டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்க்காது, ரிலேஷன்ஷிப்ஸும் பார்க்குமா? கண்டிப்பாக, எக்ஸாக்ட்லி அதே தான் நம்ம கிராஃப் ரேக் பண்ணோம். இதனால அட்வான்டேஜஸ் ரொம்பவே அதிகம். சூப்பர் மேம். அதனால ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், என்டர்பிரைஸ் சர்ச், ஃப்ராட் டிடெக்ஷன் மாதிரி ஏரியாஸ்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், நார்மல் ரேக் டாக்குமெண்ட்ஸை படிக்கும், கிராஃப் ரேக் ரிலேஷன்ஷிப்ஸை படிக்கும். ஃபியூச்சர் ஏஐக்கு இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா? கண்டிப்பாக. நார்மல் ரேக்ஸை டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் புரிஞ்சுக்கும், ஆனால் கிராஃப் ரேக் அதோட இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் புரிஞ்சுக்கும். கண்டிப்பாக இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.